பாளை தூய அந்தோணியார் திருத்தல நற்செய்தி பெருவிழா 24ஆம் தேதி துவங்குகிறது. பாளை மார்க்கெட் தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல வளாகத்தில் நற்செய்தி பெருவிழா 24ஆம் தேதி துவங்குகிறது. இதுகுறித்து கத்தோலிக்க நற்செய்தி குழு செயலாளர் பேராசிரியர் அருள்ராஜ் கூறும்போது, பாளை மார்க்கெட் தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல நற்செய்தி பெருவிழா 24, 25, 26ஆம் தேதிகளில் நடக்கிறது. மாலை நேர கூட்டங்கள் தினமும் மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை திருப்பலியோடு துவங்குகிறது. இறைச்செய்தி மற்றும் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையோடு இரவு 9:30 மணிக்கு நற்செய்தி பெருவிழா நிறைவடைகிறது. தினமும் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை அதே வளாகத்தில் அன்னை தெரசா மண்டபத்தில் பகல் கூட்டங்கள் நடைபெறுகிறது. பாளை மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி அடிகள் தலைமை வகிக்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் மாலை நேர கூட்டத்திலும் பகல் நேர கூட்டத்திலும் அருட்தந்தை வர்கீஸ், அருட்தந்தை டேனியல் இறை செய்தியை வழங்கி குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையை நடத்துகின்றனர். துவக்க நாளில் பாளை மறைமாவட்ட முதன்மை குரு அருட்தந்தை VKS அருள்ராஜ், அருட்தந்தை ஜான்சன், அருட்தந்தை அந்தோணி வியாகப்பன் துவக்கி வைக்கின்றனர். முதல் நாள் நிகழ்ச்சியில் தூய சவேரியார் கலைமணிகளின் அதிபர் அருட்தந்தை இன்னாசி முத்து, 2வது நாள் நிகழ்ச்சியில் தூய சவேரியார் கல்லூரி முதல்வர் அருட்தந்தை ரூபஸ், 3ஆம் நாள் நிகழ்ச்சியில் பாளை மறைமாவட்ட குருக்கர் அநேகர் திருப்பலி நிறைவேற்றி ஜெபம் செய்கின்றனர். விழாவில் பாளை மறை மாவட்டத்திலிருந்து அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் கலந்து கொள்கின்றனர். கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் செயலாளர் பேராசிரியர் அருள்ராஜ், உதவி செயலாளர் மகேந்திரன், பொருளாளர் லூகாஸ், அனைத்து கத்தோலிக்க நற்செய்தி குழு ஊழியர்கள், தன்னார்வ பணியாளர்கள் ஏற்பாடுகளை செய்துள்ளனர். நான் அருட்திரு VKS அருள்ராஜ், பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு. அதேபோல இந்த பாளையங்கோட்டை நற்செய்தி ஆணைக்குழுவினுடைய செயலராகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு கிறிஸ்து பிறப்பின் 2025 என்பது ஒரு மாபெரும் ஜூபிலி ஆண்டு. ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டில் இந்த நகர்ப்புற கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் சார்பாக இந்த மாபெரும் நற்செய்தி பெருவிழா நடைபெற எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல வளாகம் பாளையங்கோட்டை மார்க்கெட் தூய அந்தோணியார் மறைமாவட்ட திருத்தல வளாகத்தில் இந்த மாபெரும் நற்செய்தி பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது. இந்த திருத்தல வளாகத்தில் நல்லாயன் நற்செய்தி மைதானம் என்று ஒரு பெரிய மைதானம் இருக்கிறது. இந்த ஜூலை மாதம், அதாவது இந்த வாரத்திலே 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஆகிய இந்த 3 நாட்களில் மாலை நேர கூட்டங்கள் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாலை நேர கூட்டங்கள் மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையோடு தொடங்கி உடனடியாக திருப்பலியிலே ஆரம்பமாகி பின் இறை செய்தி மற்றும் முடிவிலே குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையோடு ஏறத்தாழ இரவு 9:30 மணிக்கு இந்த நற்செய்தி கூட்டமானது நிறைவடையும். அதேபோல இந்த வாரம் ஜூலை 25, 26, 27 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய இந்த 3 நாட்களும் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை இதே வளாகத்தில் உள்ள அன்னை தெரசா மண்டபத்தில் பகல் கூட்டங்கள் நடைபெறும். இந்த கூட்டங்கள் பாளை மறை மாவட்டத்தினுடைய ஆயர் மேதகு அந்தோணி சுவாமி ஆண்டகை அவர்களுடைய அனுமதியோடு ஆசிரோடு அவர்களுடைய தலைமையில் இந்த விழா நடைபெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 3 நாட்கள் நடைபெறக்கூடிய மாலை நேர கூட்டத்திலும் பகல் நேர கூட்டத்திலும் அருட்தந்தை வர்கீஸ் அவர்கள் இறையிறக்க தியான மையம் ஏழாவூர், சென்னை அவரோடு இணைந்து அருட்தந்தை டேனியல் அவர்களும் கலந்து கொண்டு இந்த கூட்டங்களிலே இறை செய்தியை வழங்கி குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையை நடத்தியிருக்கிறார்கள். இந்த கூட்டமானது வருகின்ற வியாழக்கிழமை, அதாவது 24ஆம் தேதி தொடங்குகிறது. அந்த நாளிலே மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குரு, அதேபோல இந்த திருத்தலத்தினுடைய அதிபர் அருட்தந்தை ஜான்சன் அடிகள், அதேபோல அருட்தந்தை ஜமல்ஸ் அடிகள், இந்த கத்தோலிக்க நற்செய்தி குழுவினுடைய ஆன்ம இயக்குனர்
அதே போன்று அருட்தந்தை அந்தோணி வியாபர் பாளை வட்டார அதிபர் தந்தை இவர்கள் இணைந்து இந்த முதல் நாள் கூட்டத்தை தொடங்கி வைக்கிறார்கள். இரண்டாவது நாள் கூட்டமானது அந்த நிகழ்ச்சியிலே அருட்தந்தை இன்னாசிமுத்து சேசு சபை தூய சவேரியார் கலைமனைகளுடைய அதிபர் தந்தையாக இருக்கிறார்கள். அவரோடு இணைந்து அருட்தந்தை ரூபஸ் அடிகள் தூய சவேரியார் கல்லூரிய முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை தொடங்கி வைத்து ஜெபிக்கிறார்கள். மூன்றாவது நாள் நிகழ்ச்சியிலே பாளை மறைமாவட்ட குருக்கள் அநேகர் கலந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்றி கூட்டத்தில் தொடங்கி வைத்து சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். இந்த விழாவில் பாளை மறைமாவட்டத்திலிருந்து அருட் சகோதரர்கள், அருட் சகோதரிகள், இன்னும் இறை மக்கள் திரளாக கலந்து கொள்கின்றார்கள். இந்த விழாவினை கத்தோலிக்க நற்செய்தி குழுவினுடைய செயலர் பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள், அதே போல உதவி செயலர் திரு மகேந்திரன் அவர்கள், பொருளாளர் திரு லூகாஸ் அவர்கள் மற்றும் அனைத்து கத்தோலிக்க நற்செய்தி குழு ஊழியர்கள் மற்றும் தன்னார்வ பணியாளர்களும் இணைந்து இந்த ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இந்த நற்செய்தியில் எதை முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்ம எதை முக்கியத்துவம் படுத்துகிறோம்? நற்செய்தியில் எது இந்த ஆண்டில் இந்த மாபெரும் நற்செய்தி பெருவிழாவானது 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 14வது வசனம், பைபிளில் 1 கொரிந்தியர் 16:14 அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள். அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் என்ற ஒரு மைய கருத்து, இந்த மைய கருத்திலே தான் இந்த 4 நாட்களும் இந்த மாபெரும் நற்செய்தி பெருவிழா கூட்டமானது நடைபெற இருக்கிறது என்பதை தெரிவிக்கிறோம். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. 40 ஆண்டுகள் முடிவுற்று இது 41 ஆண்டுகளாக இந்த மாபெரும் நற்செய்தி பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவில் நடைபெற்று வருகிறது. எவ்வளோ பேர் எதிர்பார்க்குறீங்க? இந்த கூட்டத்திற்கு ஏறத்தாழ 4000 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். 4000 பேர் எதிர்பார்க்கப்படுகிறது. கிராமங்களிலிருந்தும் நகர்ப்புறங்களிலிருந்தும் பிற இடங்களிலிருந்தும் ஏறத்தாழ 4000 பேர் இந்த கூட்டங்களுக்கு வருவதாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏறத்தாழ இதற்காக 30 ஊழியர்கள், 30க்கும் அதிகமான ஊழியர்கள் அல்லும் பகலுமாக இந்த நற்செய்தி பெருவிழாவுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.